காலை வேளையில் அன்று நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். தேவன் நம்மளோடு இடைப்படுவாராக. 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் மனிதன் பார்க்கும் விதமாக தேவன் ஒரு நாளும் பார்ப்பது இல்லை. மனிதன் எப்பொழுதுமே வெளித்தோற்றத்தை பார்த்தே ஏமாந்து போகிறாங்க. வெளித்தோற்றத்தை பார்த்து தான் இந்த உலகம் இன்ன வரைக்கும் ஏமாந்து போகிறது. நிறைய இடங்களில் சில அரசியல் கூட்டங்கள்லாம் விசேஷமாக நடக்கும்போது அந்த இடம் மட்டும் மாறும். இன்னும் விசேஷமாக வெளிநாடுகளிலிருந்து யாராவது விசேஷமாக விருந்தினர்கள் வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த குறிப்பிட்ட விருந்தினர் எங்கெல்லாம் போகிறாருன்றதை ஏற்கனவே திட்டமிட்டிருக்காங்களோ அந்த இடம் மட்டும், அந்த சாலை மட்டும் பராமரிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்த சுற்றிலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த இடத்துல தாண்டி கொஞ்சம் தள்ளி பார்த்தா கூட உண்மையான நிலை தெரியும். இதே போல தான் மனிதனோட வாழ்க்கையும். வெளிப்பிரகாரமான அலங்காரங்கள், வெளிப்பிரகாரமான தோற்றங்கள் தேவனை ஒரு நாளும் வஞ்சிக்க முடியாது. பிரியமானவர்களே, நம்ம நிறைய நேரங்களில் நிறைய வேஷங்களை போடுகிறோம், நிறைய மாற்றங்களை நடக்கிறது போல நாம் காண்பித்து கொள்ளுகிறோம். ஆனால் தேவனிடத்தில் எந்த வேஷமும் போட முடியாது. இங்கு ஆண்டவர் சாமுவேலை ஈசாய் வீட்டுக்கு அனுப்புகிறார். ஈசாய் வீட்டில் ஒரு மகனை தன் அடுத்தபடியாக ராஜாவாக தெரிந்து கொண்டதாக. சாமுவேலுக்கும் யாருன்னு தெரியாது, ஈசாய்க்கு எத்தனை பிள்ளை இருக்குன்னு தெரியாது. அதனால் ஆண்டவர் அனுப்புகிறாரு, இவரும் போகிறார். அப்படி போகி ஒவ்வொருத்தரையாக பார்க்கும்போது இவனா கேட்கும்போது சரீர பிரகாரமான வளர்ச்சியிலேயே சாமுவேல் பார்க்குறார். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நிறைய தோற்றங்களும் நிறைய ஏமாற்றங்களை நமக்கு தரும். நிறைய இடங்களில் இந்த விளம்பரம், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம், இதை பார்த்து தான் நிறைய பேர் ஏமாந்து போவாங்க. இந்த மாதிரியான காரியங்கள் இன்னைக்கு மாத்திரம் இல்லை, எப்பொழுதுமே இது ஏமாற்றத்தை தரும். அதனால தான் ஒரு விளம்பரத்தை பார்த்து ஏமாந்து போகக்கூடாது. நமக்கு அது தேவையா? நமக்கு அது அடிப்படையான காரியமாக இருக்கிறதா? இதனால் நம்மளுக்கு பயன் என்ன? இதெல்லாம் யோசிக்கணும். ஒரு பொருள் வாங்க போகும்போதும் இந்த பொருள் எனக்கு தேவையா? அவன் போட்டிருப்பான், 1 வாங்கினா 2 இலவசம்னு யோசிக்கணும். நம்மளுக்கு அது 1 தாண்டி இந்த 2 எதுக்குன்னு யோசிக்கணும். நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆடடா 1 வாங்கினா 2 கிடைக்குதே அப்படின்னு வெளிப்பிரகாரமான விளம்பரத்தை பார்த்து வஞ்சிக்கப்படக்கூடாது. எனக்கு இது தேவையா? நான் எப்பொழுதுமே என்னுடைய கடைவீதி போய் வாங்குகிற காரியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பேன். கஞ்சத்தனம் இல்லை, எனக்கு எது தேவையோ எனக்கு அது போதும். எனக்கு அது தேவையில்லாத காரியன்னும் போது அது எனக்கு தேவையே கிடையாது. இந்த ஃபோன்பே, கூகுள் பேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப நாட்களில் 5 ரூபா 1 ரூபா இதெல்லாம் உங்களுக்கு வர மாதிரி எல்லாம் நிறைய காமிச்சிருப்பாங்க. நீங்கள் கூட நிறைய பேர் அப்படியே அழகாக அதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி காலங்கள் போக போக நிறைய விளம்பரங்கள். உடனே அதில் இவ்வளோ ஆஃபர் இருக்குன்னு உடனே அந்த ஆப் டவுன்லோட் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. ஏசப்பாட கிருபையில் இது வரைக்கும் நான் அப்படிலாம் ஏமாந்து போனதில் சில ஏமாந்தவங்கள பார்த்துருக்கேன். அப்போ அவங்க இப்படி ஏமாந்தாங்கன்னு பார்த்தா அந்த வெளிப்பிரகாரமான தோற்றத்தை, அந்த வெளிப்பிரகாரமான வஞ்சிக்கிற மாதிரி காரியம், அந்த பொருள் ஆசை, அந்த பண ஆசை, அதுதான் அவங்கள ஏமாத்துது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க. வெளிப்பிரகாரமான காரியத்தை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. ஆண்டவர் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட எதிர்பார்க்குற ஒன்று உள்ளதை உள்ளபடி இருங்க.
ஏன்னா எப்பொழுதுமே ஒரு பொய்யான காரியம், ஒரு மாய்மாலமான காரியம், அது ஒரு தவறானது அப்படின்னாவே அது உண்மையாகவே நாம் வஞ்சிக்கிற மாதிரியாக தான் இருக்கும், நாம் ஏமாந்து போகிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்ல, நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். ஏன்னா ஏற்கனவே இங்கே ஒரு சவுலுன்னு ஒரு மனிதனை ஜனங்க கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்து அந்த மனுஷனை இடத்துலேருந்து வேதனையாக தான் போகுது. ராஜ்ய பாரம் எல்லாம் நடக்குது, எல்லாருக்கும் ராஜா தேவைன்றது மாதிரி தனக்கும் ஒரு ராஜா தேவை. ஏன்னா இந்த ஜனங்களுக்கு சவுலுன்ற ராஜா வருகிறதுக்கு முன்னாடி தேவன்தான் அவர்களுக்கு ராஜாவாக இருந்தார். ஆனால் இவங்களுக்கா உலக பிரகாரமாக எல்லாருக்கும் ராஜா இருக்கிறது போல் எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு கேட்டுட்டாங்க. சாமுவேல் ரொம்ப துக்கமாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, சாமுவேலே நீ ஏன் துக்கப்படுற? உன்னை அவங்க புறக்கணிக்கலை, என்ன தான் புறக்கணித்தாங்க. நாமளை நிறைய நேரங்களில் தேவன் நமக்கு போஷிக்கிறவராக, யெகோவா ஈராக, யெகோவா ராஃபாவாக, இப்படி பல ரீதியில் தேவன் நமக்கு இருந்தபோது அதெல்லாம் மறந்து எனக்கு ஒரு பெரிய வருமானமுள்ள ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு பெரிய ஒரு பிடிமானமான ஒரு காரியம் வேணும், எனக்கு என்ன கிடைக்கும், இப்படி உலக பிரகாரமான ராஜாக்களை தேடி நம்ம போகும்போது நமக்கு கிடைக்கிறது எல்லாமே தேவனை இழந்து போன நிலையை தான் கேட்குறோம். நமக்கு என்ன இருக்குதோ அது போதும், எனக்கு இவ்வளோ தாங்க வருமானம் இருக்குது போதும், எனக்கு இவ்வளவு தான் எனக்கு இப்போதைக்கு காரியங்கள் இருக்குது போதும். அந்த போதுன்ற மனநிலை வரும்போது நீங்கள் உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே உங்கள் இருதயத்தில் ராஜாவாக வைத்திருக்கீங்க, அவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். அதனால்தான் தாவீது சொன்னார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கார், நான் தாழ்ச்சி அடையேன். உங்கள் இருதயத்தில் தேவன் ராஜாவாக இருந்தால் போதும். இல்லை இல்லை இல்லை, எல்லாரும் மாதிரி நானும் கொஞ்சம் ஆடம்பரமாக போகணும், எல்லாரும் மாதிரி நான் நல்ல கொஞ்சம் வசதியாக இருக்கணும், எல்லாரும் மாதிரி நான் கொஞ்சம் நல்ல செழிப்பாக இருக்கணும், 4 பேர் பார்க்கும்போது சூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சவுல் என்ற ராஜாவை தேடிக்கொண்டிருக்கிறீங்க. அதனால தான் அது கொஞ்ச நாளே போயிருச்சு. இப்போது சாமுவேலை ஆண்டவர் கூப்பிடுறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமிலே ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இதுதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் தான் ஈசாய் வீட்டுக்கு சாமுவேல் போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு அவர் தாங்க ராஜா, அவர் நமக்கு போதும். எத்தனை லட்சங்கள் இருந்தாலும், எவ்வளவு வருமானங்கள் இருந்தாலும், இவைகளால் நாம் போஷிக்கப்படுகிறதில்ல. கர்த்தரே நம்மளை போஷிக்கிறார், கர்த்தரே நம்மளை உடுத்துவிக்கிறார். நான் ஒவ்வொரு மாதமும் எனக்கு பட்ஜெட் போடுவேன், இந்த மாதத்தில் நான் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு. அப்படி சில நேரங்களில் நான் போடும் திட்டங்களில் 99% என் கையில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக இருப்பேன், கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா கடன்றது ஒரு கொடிய ராஜ்யபாரம். அடுத்தபடியாக நான் இல்லாமல் எங்கேயும் நடுத்தரில் நின்றக்கூடாது ஆண்டவரே, அது அதை விட கொடிய ராஜ்யபாரம். 3வது முக்கியமானது, இதுதான் எனக்கு, இதை விட்டால் வேறு வேலையிலே அப்படின்னு நிற்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப அடிமைத்தனமானது. ஸோ இதெல்லாம் தாண்டி தேவன் எனக்கு போதும், தேவன் நடத்துவார். இந்த ஜனங்க இப்படி தெரிந்து கொண்ட சவுலோட நிலைமை, தேவனே புறக்கணிச்சிட்டார். ஆனால் சாமுவேல் என்ன பண்ணுறாரு? இப்போ புறக்கணித்த சவுலுக்காக துக்கித்து கொண்டு இருக்கிறார். ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வேணான்ட்டா அமைதியாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்கு வேணான்னு வச்சுட்டார். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நிறைய இன்டர்வியூ போவேன். இன்டர்வியூ போயிட்டு வேலை கிடைச்சதை விட வேலை கிடைக்காத போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னு கேட்டால் எனக்கு அந்த இடத்துல ஆண்டவர் வேலை வைக்கலை, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. எப்பொழுதுமே இந்த
தெளிவான மனநிலையில் இருங்க. உங்களுக்கு ஒன்று கிடைக்கலையா, ஓகே, தேவன் உங்களுக்கு அனுமதிக்கலை. உங்களுக்கு கிடைச்சதா, ஆண்டவர் கொடுத்துருக்கா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. கிடைச்சோன்னே தலைகாலம் தெரியாமல் ஆடுறதும், கிடைக்கலன்னே உருண்டு பிறண்டு அழுகிறதும் ஒரு விதமான முட்டாள்தனமான விஷயம். இது உலக பிரகாரமான மனிதன் செய்கிற காரியம் இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது கொடுத்துருக்கிறாரா, ஓகே, இது குட், இது நன்றி அப்படின்னு சொல்ல பழகுங்க. கிடைக்கலையா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி, இந்த காரியம் எனக்கு கிடைக்காததுக்காக நன்றி. அப்போ இதை விட சிறந்த விஷயத்தை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார். நான் நிறைய இன்டர்வியூ போயிருக்கேன், 10ஆம் கிளாஸ் தான், ஆனாலும் கிடைக்கிற இடத்துக்கெல்லாம் வாசல் போவேன். அப்படி போன இடத்துல சில இடங்களில் வேலை கிடைக்காம அந்த கம்பெனி பார்த்து பெருமூச்சு விட்டுட்டு வந்த இடங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ண ஸ்தலத்துக்கு நான் அந்த சீட்டில் உட்காரும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சவுல் வேணான்னு நிராகரிச்சிட்டார்னா அமைதியாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தைல கொம்பை மட்டும் நிரப்பிக்கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் ஆயத்தமாக இருங்க. அடுத்தது ஆண்டவர் ஒரு ஈசாய் வீடு வைத்திருக்கிறார். இப்போ ஈசாய் வீட்டுக்கு போகிற சாமுவேலுக்கும் யார் அடுத்த ஆளும் தெரியாது. அவருக்கு எத்தனை பிள்ளை இருக்குன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. எல்லாரும் கேட்குறாங்க, சமாதானமா சமாதானமான். சமாதானம். ஈசாய் வீட்டில் விருந்து வைக்கிறாங்க. இப்போ விருந்தில் எல்லாரும் இருக்கிறாங்க, இருக்க வேண்டிய ஆள் மட்டும் இல்லை. எப்பொழுது நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம நிறைய இடத்துல நிராகரிக்கப்படுவோம்ல, அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? கஷ்டமாக இருக்கல? எனக்கு கஷ்டமாகவே இருக்காது, ஏன்னா எனக்கு பழகிருச்சு. நான் நிறைய நிராகரிக்கப்பட்டிருக்கேன். நான் ஆரம்ப நாட்டில் நிராகரிக்கப்படும் போது வலிச்சுது. அப்புறம் தான் தெரிஞ்சுது, நான் நிராகரிக்கப்படுகிறது நல்லது, நான் உடைக்கப்படுகிறேன். நான் உடைக்கப்படுகிறது நல்லது, நான் உருவாக்கப்படுகிறேன். நான் உருவாக்கப்படுகிறது நல்லது, நான் எஜமானுக்கு பயன்படும் பாத்திரமாக மாறப்போகிறேன். நான் இன்றைக்கும் இந்த அதிகாரத்தை தியானிக்கும் போதெல்லாம் யோசிப்பேன், தாவீது எப்படி வேதனையோடு இருந்திருப்பார்ல. செய்தி தெரிஞ்சதோ தெரியலையோ, காலையில் ஆட்டை எல்லாம் காட்டுக்கு ஓட்டும் போது ஒருவேளை அரசல் புரசலாக பேசியிருப்பாங்க, எனக்கு சாமுவேல் வராரு, சாமுவேல் வராரு. நான் நினைக்கிறேன் அந்த ஆட்டெல்லாம் கழட்டிக்கோ, அப்பா திரும்பி திரும்பி பார்த்துருப்பார், அப்பா எதாவது சொல்லுவாரா, அப்பா இருக்க சொல்லுவாரா அப்படின்னு. ஆனால் ஒரு பதிலே இல்லை, போயிட்டார். எப்போதுமே சொல்கிறேன், நம்ம மனுஷங்களுக்கு முன்னாடி தலை குனிற மாதிரி வேதனைப்படும் போது உங்கள் கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி இருக்கட்டும். நீங்கள் அதிகமாக நன்றி சொல்லுங்கள். ஐயோ என்னை அவமானப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி அழுது ஒப்பாரி வைக்காதீங்க, முறுமுறுக்காதீங்க, துதியுங்கள். கர்த்தரை நல்லா உயர்த்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதிகமாக நன்றி சொல்லுங்க. உங்கள் ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும், உங்கள் ஸ்தோத்திரத்தினாலே உங்களோட ஆவி பலப்படும். நீங்கள் அதிகமாக ஜெபிக்க 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 உங்களை ஆண்டவர் தேவ சமூகத்தில் இன்னும் உங்களை பலப்படுத்துவார். இதுதான் தாவீதோட ரகசியம். இங்கே மாத்திரம் இல்லை, நீங்கள் தாவீதோட நெருக்கமான சூழ்நிலையில் பாருங்க, அவன் கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான், கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான், அவன் ஸ்தோத்திரம் பண்ணுறான். இதுதான் ரகசியம். அதனால தான் சங்கீதக்காரர் சும்மா இல்லைங்க. நான் நிறைய பாட்டு எழுதியிருக்கேன். இந்த பாட்டெல்லாம் எப்படி தெரியுமா? நான் அழுத போது, நான் வேதனைப்பட்ட போது, நான் உடைஞ்ச போது, நான் ஒன்றும் இல்லை நிர்கதியாக நடுத்தருளில் கைவிடப்பட்டு நிற்கும் போதெல்லாம் நான் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன். ஒரு பழைய பாட்டு நான் எழுதுனது, அதை பற்றி போன வாரம் எனக்கு ஒரு சாட்சி வந்தது. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டை ஒரு இடத்துல போய் பாடி நான் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு சொல்லி கொடுத்தேன். அந்த ஊர்லேருந்து எனக்கு ஒரு ரிசல்ட்டும் இல்லை. ஆனால் பல 8 ஆண்டுகள் கழித்து போன வாரத்தில் அன்னைக்கு என்றைக்கோ, ஆனால் அந்த பாட்டை எனக்கு தான் தெரியும். நான் முதலாக ஒரு ஓட்ட பைக்கை வச்சு அது ஒரு ரொம்ப வேதனையான நிலையில் எழுதின பாட்டு. ஆனால் அந்த பாட்டு அவ்வளோ ரீச் ஆனதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது இன்றைக்கும் ஒரு வேறு இடத்துல
சபைகளில் நிறைய சண்டே ஸ்கூலில் உருவாகிறதுக்கு அது ஏதுவாக இருந்தது, அது ரொம்ப டச்சபிளாக இருந்தது பாஸ்டர்னு சொல்லி அவங்க சாட்சி சொல்லும் போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் உடைக்கப்படுகிறது, நீங்கள் நிராகரிக்கப்படுகிறது, இது எல்லாமே கர்த்தர் உங்களை அனுமதிச்சிருக்கார். எதுக்கு தெரியுமா? கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாமா? 12ஆம் வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். எனக்கு இதை படிக்கும் போதெல்லாம் யோசிப்பேன், நம்ம சாதாரணமாக கடைதருக்கு போயிட்டு வந்தாவே ஒரே புழுதியும் கழுதியுமாக பயமாக ரொம்ப ரொம்ப மோசமாக இருப்போம். ஆனால் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு வரவனை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் சொல்கிறார், இவன்தான், நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களை புறம்பே தள்ளி இருக்கிறாங்களா? உங்களை வேணான்னு சொல்லிட்டாங்களா? கவலையே படாதீங்க. நீங்கள் தான் ஆண்டவர் செலக்ட் பண்ண ஆள். உங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மனிதன் பார்க்கும் விதமாய் அல்ல, அவர் மனிதன் முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நம் இருதயத்தை பார்க்குற ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறார், நீதான் மகளே, கர்த்தர் உன்னை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னை தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், நீதான் அடுத்தபடியாக கர்த்தர் உயர்த்த போகிற மனிதன். நீ சந்தோஷமாக இரு, கர்த்தரை பாடி துதி, ஒவ்வொரு நேரத்தில் ஆண்டவரை உயர்த்து. நிச்சயமாக இந்த கால வேளையில் நீ கடந்து போகிற நிலையில் மனிதன் பார்க்கும் விதமாய் அல்ல, அவர் உன் இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் உன்னை உன்னுடைய சொந்த குடும்பத்தில் நீ எங்கெல்லாம் அவமானப்பட்டியோ, எங்கே நிராகரிக்கப்பட்டியோ, எங்கே தள்ளிவிடப்பட்டார்களோ அதே இடத்துல அவர்களுக்கு முன்பாக, அவர்களுக்கு மேலாக அவர்களை ராஜ்யபாரம் பண்ணும்படி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நான் இதற்கு சாட்சி. என்னை உயர்த்தின ஆண்டவர் உன்னையும் உயர்த்துவார். கண்களை மூடி செபிக்கலாம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ எங்கள் இருதயத்தை பார்க்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. அவங்க எவ்வளவாய் உடைக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, எவ்வளவாய் நிராகரிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, இந்த காலை வேளையில் என் ஆண்டுடைய வார்த்தையின்படி உம்முடைய வைராக்கியம் அவர்களை எழும்ப பண்ணட்டும். ஆண்டவரே, கர்த்தர்களை உற்சாகப்படுத்துவீராக. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் அவங்களுடைய ஜெப நேரங்கள் கூடட்டும், ஸ்தோத்திரங்கள் பெருகட்டும், உபவாசங்கள் பெருகட்டும், அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருக்க கிருபை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வாலை மறவாதே. ஆமென். God bless you.